வகுப்பு இயல் 1 இன்பத்தமிழ் பார்ப்போம். நுழையும் முன் நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு. அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். பாடல் வரிகளை பார்ப்போம். தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பெயர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். ஸோ அமுதம் மிக இனிமையானது, கரெக்டா? அதுபோல் தமிழும் இனிமையானதுன்னு சொல்கிறார். அந்த இன்பம் தரும் தமிழை எங்கள் உயிருக்கு இணையானதுன்னு சொல்கிறாரு பாரதிதாசன். அதே மாதிரி தமிழுக்கு நிலவென்று பெயர் வைக்கிறார். அந்த இன்ப தமிழ் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றதுன்னு சொல்கிறார். தமிழுக்கு மனமென்று பெயர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். இப்போ இதில் தமிழுக்கு மனம் என்று பெயர் வைக்கிறார். அது பார்த்தோன்னா வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி தமிழ் இளமைக்கு காரணமான பால் போன்றதுன்னு சொல்கிறார். நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவின்னு சொல்கிறார். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். தமிழ் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றதுன்னு சொல்கிறார். அது சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றதுன்னு சொல்கிறார். அதேமாரி அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றதுன்னு தமிழை சொல்கிறார். அந்த தமிழ் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் ஆகும் சொல்கிறார். இந்த பாடல் வரியில் தமிழுக்கு அமுதென்று பெயர், தமிழுக்கு நிலவென்று பெயர், தமிழுக்கு மனம் என்று பெயர், இந்த பாடல் வரிகள் கொடுத்து இது இன்பத் தமிழில் இடம்பெற்றிருக்கு. சரியா? இதை எழுதினவர் பாரதிதாசன், ஞாபகம் வச்சுங்க. அதேமாரி தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு சொல்கிறார். தமிழ் உயிருக்கு நேர், சமூகத்தின் விளைவுக்கு நீர், சமூகத்தின் விளைவுக்கு நேர், வாழ்வுக்கு நிருமித்த ஊர். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி தமிழ் எங்கள் இளமைக்கு பால் அப்படின்ற வரிகள், தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் அப்படின்றது இடம்பெற்ற நூல் கேட்ட இன்பத்தமிழ் பாரதிதாசன். அதே மாதிரி புகழ்மிக்க புலவருக்கு வேல், அசதிக்கு சுடர் தந்த தேன், கவிதைக்கு வைரத்தின் வாள், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். சொல்லும் பொருளும். நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, நிருமித்த உருவாக்கிய, சமூகம்னா மக்கள் குழு, விளைவுனா வளர்ச்சி, அசதினா சோர்வு. ஸோ நூல்வெளி பார்ப்போம். ஸோ பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம், அது நம்மளுக்கு தெரியும். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். ஓகேவா? இப்போது பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் பெயரை மாற்றினார். இவர் என்ன பண்ணுவார்னா, தம் கவிதைகளில், அவரோட கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபோலாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். நல்லா நோட் பண்ணிக்கணும். பாரதிதாசன் அவரோட கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை பகுத்தறிவு பற்றி புரட்சிகரமான கருத்துக்களை கூறதுனால இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். ஓகேவா?
இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். பாவேந்தர்னு சிறப்பிக்கப்படுகிறார், புரட்சி கவின்னு போற்றப்படுகிறார். இப்போ இந்த பாடல் வந்து பாரதிதாசனின் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. ஓகேவா. செகண்ட் பாருங்கள், தமிழை அமுது நிலவு மனம் என்று பெயரிட்டு அழைத்தவர் வந்து பாரதிதாசன். அதை நோட் பண்ணிக்கணும். அப்புறம் தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உருவம்மா உனக்கும் எனக்கும். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உருவம்மா உனக்கும் எனக்கும். அமுதே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். அமுதே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். காசி ஆனந்தன். ஓகேவா. தமிழே உயிரே வணக்கம். ஓகேவா. அதுக்கு வணக்கம் சொல்லிட்டார். தாய்ப்பிள்ளை, தாயும் பிள்ளையும் போன்ற உறவு அப்படின்றார். அமுதே நீ இல்லை என்றால், அமுதம்னா இனிமையானது சொன்னோம்ல, நீ இல்லைன்னா என் வாழ்க்கையில் அதான் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் அப்படின்னு சொல்கிறார். தமிழே உன்னை நினைக்கும், தமிழை நினைக்கும் போது அவர் நெஞ்சம் வந்து இனிக்குமா. காசி ஆனந்தன். ஏற்றத்தாழ்வற்ற என்ன வேணும், சமூகம் வேணும். நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும். நிலவு ப்ளஸ் என்று சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது தமிழெங்கள். கரெக்டா. அமுது அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது ப்ளஸ் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை ப்ளஸ் பயிரா. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு விழா. அதேமாரி ஒத்த ஓசையில் முடியும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக. பேர், நேர் இதெல்லாம் ஒத்த ஓசையில் முடியும் இயைபு சொற்கள். தமிழ் கும்மி. கூட்டமாக கூடி கும்மி அடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். கரெக்டா. கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சியை தருவதாகும். வாருங்கள் தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோடு பாடலாம், கும்மி கொட்டி ஆடலாம் சொல்கிறான். இந்த தமிழ் கும்மி அப்படின்னு ஒரு பாவலர் பெருஞ்சித்திரனார். ஓகேவா. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி அப்படி சொல்கிறார். இளம் பெண்களே, தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம் சொல்கிறார். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடின்னு சொல்கிறார். ஓகேவா. ஊழி பல நூறு கண்டதுவாம். நோட் பண்ண வேண்டிய லைன். அறிவு ஊற்றினம் நூல் பல கொண்டதுவாம். பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி. கரெக்டா. ஊழி பல 100 கண்டதுவாம். பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி. அறிவு ஊற்றகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. அறிவு ஊற்றினம் நூல் பல கொண்டதுவாம். பெரும் கடல் சீற்றங்கள், கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி சொல்கிறார். பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். பொய்யை அகற்றும் உள்ள பூட்டறுக்கும், அன்பு பூண்டவரின் இன்பப்பாட்டு இருக்கும், உயிர் மெய் புகட்டும் மேன்மை கிட்டும், இந்த மேதினி வழி காட்டிருக்கும். இதில் பொய்யை அகற்றும் மொழி, பொய்யை அகற்றும் மொழி தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு.
அன்பு பூண்டவரின் இன்பப்பாட்டிற்கும் அது மனத்தின் அறியாமை நீக்கும் மொழி. உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும். அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழின்னு சொல்கிறாரு. உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும். இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. உயர்ந்த அறத்தை தரும் மொழி. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டும் மொழி தமிழ் மொழின்னு சொல்கிறாரு பெருஞ்சித்திரனார். இதில் கொட்டுங்கடி கும்மி கொட்டிங்கடி அப்படின்ற லைன், 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே ஊழி பலநூறு கண்டதுவாம். அறிவன் ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம். பொய்யகற்றம் உள்ள பூட்டகர்க்கும். இதெல்லாம் தமிழ் கும்மி அப்படின்ற டாப்பிக்கில் வருது. இது எழுதினவர் பாவலர் பெருஞ்சித்திரனார். ஆழிப்பெருக்குன்னா கடல்கோள். ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள். மேதினி உலகம். ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை. நூல்வெளி. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், பள்ளிப்பறவைகள் அப்படின்னு ஒன்று வரும், முதலான நூல்களை இயற்றியுள்ளார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், பள்ளிப்பறவைகள் முதலான நூல்களை இயற்றியிருக்காரு. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் மாணிக்கம், வந்துடக்கூடாது. இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி, மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி, ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி, ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள், தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. தோன்றி தோன்றி தோன்றின்னு வருது பாருங்க, வாணிதாசன். தமிழ் மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை ப்ளஸ் தமிழ். பொய்யகற்றம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் ப்ளஸ் அகற்றும். பாட்டு ப்ளஸ் இருக்கும் பாட்டிற்கும். இது சேர்த்து எழுதணும். 8 + திசை 8 திசை. கரெக்டா? அதே மாதிரி முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனை. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை. இறுதி எழுத்து ஒன்று போல் வருவது ஏய்பு. செந்தமிழின் புகழ் எங்கு எல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறினார். சொல்லுங்க பார்ப்போம். 8 திசையிலும் பரவணும்னு சொன்னாரா? யார் சொன்னது? பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயர் மாணிக்கம். சிறப்பு பெயர் பாவலரேறு. சரி, ஓகே. இயல் 2 சிலப்பதிகாரம். நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிறது. கடலும் மழையும் கதிரும் நிலவும் மழையும் பனியும் இயற்கையின் கொடைகள் அல்லவா? அவற்றை கண்டு மகிழ்ந்தவர் உண்டோ? நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் ஆற்றலையும் மழையின் பயனையும் சிலப்பதிகாரம் பாராட்டுகிறது, போற்றுகிறது. ஓகேவா? ஸோ இதில் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். நம்மளுக்கு தெரியும். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும். திங்கள்னா நிலவு. கொங்கு அலர் தார் சென்னி. கொங்குன்னா மகரந்தம், அலர்னா மலர்தல். கொங்குனா மகரந்தம்,
அலர்னா மலர்தல், திங்கள்னா நிலவு. கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கண் உலகு அளித்தலான். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும். ஞாயிறு அப்படின்றது கதிரவன். ஓகேவா. காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு. பொற்கோட்டுன்னா பொன்மயமான சிகரத்தில்னு அர்த்தம். மேரு வலம் திரிதலன். மேரு அப்படின்னா இமயமலை. அடுத்தது மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும். நாம நீர் வேலி. நாம நீர்னா அச்சம் தரும் கடல்னு அர்த்தம். நாம நீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல். நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அலிபோல். அலின்னா கருணை. அலின்னா கருணை. அலிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான். இதில் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றும். இதெல்லாம் சிலப்பதிகார பாடல் வரிகள். இயற்றியவர் இளங்கோவடிகள். ஓகேவா. ஸோ மேலே சொன்னதே தான். வான்நிலா போற்றுவோம் வான்நிலா போற்றுவோம். மாலை அணிந்த சோழனின். மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வான்நிலா போன்றுதும் வான்நிலா போற்றுவோம். கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம். காவிரி நாடான் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வலம் வரும் கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம். வான்மழை போற்றுவோம் வான்மழை போற்றுவோம். கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனைப் போல முகில் வழி சுரக்கும் வான்மழை போற்றுவோம் வான்மழை போற்றுவோம். சொல்லும் பொருளும். திங்கள்னா நிலவு, கொங்குன்னா மகரந்தம், அலர்னா மலர்தல், திகிரினா ஆணை சக்கரம். திகிரி ஆணை சக்கரம். அலின்னா கருணை. நாமநீர்னா அச்சம் தரும் கடல். மேருன்னா இமயமலை. பொற்கோட்டுன்னா பொன்மயமான சிகரத்தில். இதில் தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழமன்னன். ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்ற கொடை குளிர்ச்சி பொருந்தியது. அதை போலவே வெண்ணிலாவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலாவை போற்றுவோம் சொல்கிறாங்க. காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாகச் சுற்றுகிறது. அதனால் கதிரவனை போற்றுவோம். அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் மழையை போற்றோம் சொல்கிறாங்க. நூல்வெளி சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபைச் சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. சிலப்பதிகாரம் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் ஒரு சேர மன்னர் மரபைச் சேர்ந்தவர்னு சிலப்பதிகார பதிகம் கூறுது. இவருடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. சரியா. இதெல்லாம் தெரியும். ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியம். தமிழின் முதல் காப்பியம் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. இது எப்படிலாம் போற்றுறாங்கன்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. ஓகேவா. அவ்வாழ்த்து பகுதி நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. ஓகேவா. சிலப்பதிகாரம் காப்பியத்தின் இயற்றியவர் இல்லை ஆசிரியர் இளங்கோவடிகள். சேர மன்னர் மரபை சார்ந்தவர்னு சிலப்பதிகார பதிகம் கூறுது. இவருடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. தமிழின் முதல் காப்பியம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம்லாம் போற்றப்படுது. சிலப்பதிகாரமும் மணிமேகம் இரட்டை காப்பியங்கள். திங்கள் ஞாயிறு மழைன்னு இயற்கையை வாழ்த்துவதா இந்நூல் தொடங்குகிறது. ஓகேவா. சிலப்பதிகாரம். அடுத்தது கழுத்தில் சூடுவது எது? கழுத்தில் சூடுவது தார்.
தார்னா வந்து ஒரு பூ மாலை, ஓகேவா. கணையாழி வந்து ஒரு மோதிரம். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை பிளஸ் குடை. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் பிளஸ் கோட்டு. கொங்கு பிளஸ் அலர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது கொங்கலர். அவன் பிளஸ் அலிப்போல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவன் அலிப்போல், ஓகேவா. நெக்ஸ்ட்டு காணி நிலம். அடுக்கங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி இயங்குகிறார்கள். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் வந்து கற்பனை செய்கிறார். வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்கிறார் பாரதியார். இயற்கை சூழலை உருவாக்க வேண்டிய தன் தேவையை உணர்த்துகிறார். இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை உணர்த்துகிறார். இயற்கையை பல வகைகளிலும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி அறிவோம். காணி நிலம் வேண்டும். காணி நிலம் வேண்டும். காணி நிலம் வேண்டும். பராசக்தி காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும் அப்படி சொல்கிறார். காணி அளவு நிலம் வேண்டும். அங்கே வந்து ஒரு மாளிகை கட்டித்தரணுமா, அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும் சொல்கிறார். நல்ல நீரையுடைய கிணறும் அங்கே இருக்கணும். இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்களும் வேண்டும் சொல்கிறார். அடுத்து முத்துச்சுடர் போல நிலவொளி முன்பு வர வேண்டும். முத்துச்சுடர் போல நிலவொளி முன்பு வர வேண்டும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும் சொல்கிறார் பாரதியார். முத்து போன்ற நிலவொளி வீச வேண்டும் சொல்கிறாரு. காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும். உள்ளம் மகிழுமாறு இளம் தென்றல் தவழ வேண்டும் சொல்கிறார் பாரதியார். சொல்லும் பொருளும். காணி வந்து நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள். சித்தம்னா உள்ளம். இதெல்லாம் தெரியும். காணி நிலம் வேண்டும் அப்படின்றலாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நூல்வெளி. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர். அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர். ஸோ 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யாருன்னா பாரதியார். அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். ஸோ இளமையிலேயே கவி பாடும் திறன் பெற்றவர் பாரதியார். எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் பாரதியார். கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் பாரதியார்.
மண்ணுரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் பாரதியார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற நூல்களை இயற்றியவர் பாரதியார். ஓகேவா. கிணறு கேணி. கரெக்டா. கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. சித்தம்னா உள்ளம். கரெக்டா. மாடங்கள் என்பதன் பொருள்னா, மாடங்கள்னா அடுக்குகளா. நன்மாடங்கள், இதை பிரிச்சான்னா வரும் நன்மை ப்ளஸ் மாடங்கள். நிலத்தினிடையே, நிலத்தின் ப்ளஸ் இடையே. முத்துச்சுடர்னா முத்துச்சுடர். நிலா ப்ளஸ் ஒளி, நில ஒளியா. முத்துச்சுடர் போல என்ன வரணும்? நில ஒளி வரணும். தூய நிறத்தில் மாடங்கள் இருக்கணும். சித்தம் மகிழ்ந்திட தென்றல் வரணும். கரெக்டா. சரி, அடுத்தது 3வது யூனிட் போவோம். திருக்குறள் பார்த்துருவோம். மக்களுக்கு பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைப்பவை அறநூல்கள். அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றதும் நமது திருக்குறள். திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை. 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயில்வோம், வாழ்வில் பின்பற்றுவோம். கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், அதுபோல் ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம் சொல்கிறோம். வான் சிறப்பு. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி. மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து ஊர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். கரெக்டா. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்தும் கெடுப்பதும் மழைதான். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே கெடுப்பதும் எடுப்பதும் எல்லாம் மழை. அடுத்தது இது கடவுள் வாழ்த்து. அப்புறம் வான் சிறப்பு பார்த்தோம். ஓகேவா. அடுத்தது நீத்தார் பெருமை. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர், செயற்கரிய செய்கலாதார். முடியாத செயலை முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர், செயற்கரியர் செய்கலாதார். மக்கட்பெறு. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மைவிட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டத்தாய். தன் பிள்ளையின் புகழை கேட்டத்தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவார். அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பர். அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையோர் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறருக்கே என்பார்கள். அன்பின் வழியது உயிர்நிலை அஃதில்லார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல். அன்பின் வழியது உயிர்நிலை அஃதில்லார்க்கு அன்பு இல்லாதது என்பு தோல் போர்த்த உடம்பு. வெறும் எலும்பும் தோலும் தான். இனியவை குறள் பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலனாகும், மற்றவை அணிகலன் ஆகா. பணிவுடையான் இன்சொல்லன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. இனிய உளவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றதுன்னு சொல்கிறார். சொன்னூல்வழி. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் எக்காலத்தும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். வான்புகழ் வள்ளுவர், தெய்வப் புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. வான்புகழ் வள்ளுவர்,
தெய்வப்புலவர், பொய்யில் புலவர். ஓகேவா? திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் எனும் 3 பிரிவுகளை கொண்டது. கரெக்டா? 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறள் 133 அதிகாரங்களையும் 1330 குறட்பாக்களையும் கொண்டது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமுறை, வாயுரை வாழ்த்து, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ரைட்டா? மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது? மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது அப்படின்னு சொன்னோம். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள் பட்சமா அறிவுடைய மக்கள்னு பார்த்தோம். ஒருவருக்கு சிறந்த அணி எது? ஒருவருக்கு சிறந்த அணி எது? பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல மற்ற பிற பட்சம். பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி. ஓகேவா? இன்சொல். இனிய உளவாக உங்களுக்கே தெரியும். இனிய உளவாக, இனிய உளவாக. இன்னாத குரல் கனி இருப்ப காயோடும். ஓகேவா? அடுத்தது அன்பிலார் எல்லாம் வருமா? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் என்பும் உடையர், என்பும் உடையர் பிறருக்கு. அடுத்தது இது தெரியும், முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனைன்னு சொல்லிட்டு செயற்கரிய, செயற்கரிய, அப்புறம் செய்வார், செய்களா இதெல்லாம் வரும். இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவதிலையும் செயற்கரிய, செயற்கரிய, செய்வார், செய்வாரில் ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்கா? ஓகே, மீதிலாம் பிறகு பார்ப்போம். செயல் மட்டும் நம்ம பார்த்துட்டு மீதி பார்ப்போம். 2016 ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. 2016 ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி, அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் கலந்துக்கிறாரு. உயரம் தாண்டுதல் போட்டியில் அவர் தங்கம் பதக்கம் வென்றார். செய்தியாளர்கள் அவருடைய தாயிடம் நேர்காணல் செய்தனர். என் மகனின் வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவனை பெற்ற போதை விட இப்போது அதிகமாக மகிழ்கிறேன் என்ற மகிழ்ச்சியுடன் கூறினார். அப்போது வரும். இன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோனை கேட்ட தாய். கரெக்டா? ஸோ 2016 ரியோ நகர மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி, தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கப்பதக்கம் வென்று விட்டார். ஸோ யூனிட் 3 அறிவியல் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி என்பது அகரவரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். ஔவையின் ஆத்திச்சூடியை நாம் அறிவோம். பாரதியார் புதிய ஆத்திச்சூடி என்ற காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறினார். அகரவரிசையில் அறிவோம், அகில உலகையும் ஆய்வு செய்வோம், அனைத்தையும் உலகின் நலத்திற்கே வழங்குவோம். புதிய ஆத்திச்சூடி பாரதியார். ஔவையோட ஆத்திச்சூடி இருக்குது, நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக? ஆத்திச்சூடினா என்ன? அகரவரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். ஓகேவா? ஆத்திச்சூடி ஒரு இலக்கியம். அறிவியல் சிந்தனைக்குள், ஆழ்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வற உழை, ஔடதமாம் அனுபவம். ஸோ ஔவையாரோட ஆத்திச்சூடி இருக்குது, பாரதியாரோட புதிய ஆத்திச்சூடி இருக்குது. இந்த அறிவியல் ஆத்திச்சூடி யாருன்னு கேட்டால் நெல்லை சுமுத்து. இன்னொரு முறை பாருங்கள். அறிவியல் சிந்தனைக்குள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்பட, ஓய்வற உழை, ஔடதமாம் அனுபவம்.
சொல்லும் பொருளும். இயன்றவரைனா முடிந்தவரை. ஒருமித்துன்னா ஒன்றுபட்டு. ஔடதம்னா மருந்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சுமுத்து. நூல்வெளி முக்கியம். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சுமுத்து. அறிவியல் ஆத்திச்சூடி மற்றும் கவிஞர். ஓகேவா, இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். ஓகேவா, அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். விக்ரம் சாராபாய், சதீஷ் தவான், இந்திய விண்வெளி மையம். அப்புறம் இவங்கெல்லாம் பணியாற்றிருக்காரு. அறிவியல் கதைகள், கட்டுரைகள் பலவற்றை படித்துள்ளார். அறிவியல் கதைகள், கட்டுரைகள், அப்புறம் 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளதுன்னு பார்க்குறோம். ஸோ தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சுமுத்து. அறிவியல் அறிஞர், கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு. 80க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதி வெளியிட்டிருக்கார். உடல் நோய்க்கு டேஷ் தேவை. உடல் நோய்க்கு என்ன தேவை? மருந்து தேவை. மருந்துன்னா ஔடதமா? நண்பர்களுடன் டேஷ் விளையாடு. ஒருமித்து விளையாடு. அதான் ஒன்றுபட்டு விளையாடு. கண்டறி என்னும் சொல்லி பிரித்து எதை கிடைப்பது? கண்டு ப்ளஸ் சரி. கரெக்டா? ஓய்வற. இது எப்படி பிரிக்கலாம்? ஓய்வு ப்ளஸ் அற. ஃபஸ்ட்டு ஏன் ப்ளஸ் என்று ஏனென்றா? ஔடதம் ப்ளஸ் ஆம். ஔடதமாம். ஐயம்னா சொல்லுங்க. அணுகு, ஐயம், ஊக்கம், உண்மை. அணுகுன்னா எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அணுகுன்னா விலகு. ஐயம்னா தெளிவு. ஊக்கம்னா சோறு. உண்மைனா பொய்மை. நெக்ஸ்ட்டு அறிவியலால் ஆள்வோம். அறிவியல் ஆய்வுக்கு எல்லை இல்லை. மண்ணில், விண்ணில், கடலில், காற்றில் என எங்கும் ஆய்வுகள் நிகழ்கின்றன. மனிதனின் நகலாக எந்திர மனிதனை மனிதரே படைத்திருக்கின்றனர். மனித உடலின் பாகங்களையும் இயந்திரத்தின் பாகங்கள் போல மாற்றுகின்றனர். கோள்கள் இனி நமக்கு தொலைவு இல்லை. நேற்றைய மனிதன் நினைத்து பார்க்காத பலவற்றை இன்றைய மனிதன் நிகழ்த்தி காட்டுகிறான். இன்றைய மனிதனின் கனவுகளை நாளை நாம் நனவாக்குவோம் வாருங்கள். ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். மனிதன் ஆழ்கடலுக்கு உள்ளேயும் சென்று ஆய்வு செய்து பார்க்குறான்னு சொல்கிறாங்க. நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கிறான். இந்த நீல வானத்தின் மேலே பறந்து நிலவில் வாழ ஆசைப்படுறான். செயற்கைக்கோளில் விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறைக்கின்றான். வானத்தில் செலுத்தப்படும் செயற்கைக்கோள்களோட உதவியுடன் செய்தி தொடர்பில் சிறந்திருக்கான்னு சொல்கிறாங்க. இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கிறான். ஸோ இயற்கை வளங்கள், அப்புறம் புயல், மழை ஆகியவற்றெல்லாம் கண்டறிஞ்சு சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. எலும்பும் தசையும் இல்லாத இயங்கும் எந்திர மனதை படைக்கின்றான். ஸோ எலும்பும் இல்லை, தசையும் இல்லை, அப்படி இருந்தும் செயல்படுற மாதிரி ஒரு எந்திர மனிதனை படைக்கிறான். இணைய வலையின் உதவியால் உலகத்தையே நம் உள்ளங்கையில் கொடுக்கிறான்னு சொல்கிறாங்க. ஸோ இணைய வலையால் உலகம் போது நம்ம உள்ளங்கையில் கொடுக்குறாங்க. அப்புறம் உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். பாதிக்கப்பட்ட உறுப்புகளை மாற்றி பொருத்தி அப்புறம் உடலையும் உயிரையும் காக்க வழிவகை செய்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அணுவை பிழைத்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கிறான்னு சொல்கிறாங்க.
இப்போ அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்து தேவையும் நிறைவேற்றிக் கொள்ள முயல்கிறான்னு சொல்கிறாங்க. நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான். ஸோ நாளைய மனிதன் வந்து விண்ணில் இருக்க கோள்களில் நகரங்கள் அமைச்சு வாழ்வான்னு சொல்கிறாங்க. வேலைதோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். ஸோ வேலைதோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை, ஸோ அங்கே சென்று வர விண்வெளி பாதை அமைச்சிடுவான்னு சொல்கிறாங்க. இதை வந்து எழுதினவர் பாடநூல் ஆசிரியர் குழு. ஓகேவா? ஸோ வானை அளப்போம் கடல் மீனையும் அளப்போம். கரெக்டாக? சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி திருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். யார்? பாரதியார். வானையும் அளப்போம் கடல் மீனையும் அளப்போம் சொன்னவர் பாரதியார். ஸோ மதிப்பீடு: மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். கரெக்டா? ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழம் ப்ளஸ் கடல். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விண் ப்ளஸ் ஒளி. விண் ப்ளஸ் வெளியா? எஸ். அடுத்தது நீலம் ப்ளஸ் வான் நீலவான். இல்லாது ப்ளஸ் இயங்கும் இல்லாது இயங்கும். விண் ப்ளஸ் வெளி தான் வரும். கரெக்ட்.